அப்ப பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு பொண்ணு இருக்கு. அவங்களுக்கு 7:30 நடந்துட்டுருக்கு. இப்ப மீன ராசி ஒரு பொண்ணு. இப்ப 7:30 லைவா போயிட்டுருக்கு. ஜென்மச்சனி. கல்யாணம் பண்ணி குடுக்குற காலத்துல, அந்த பொண்ணுக்கு நடக்கிற தசாபுத்தியும் நம்ம பார்க்கணும் சார். மாப்பிள்ளைக்கு நடக்கிற தசாபுத்தியும் பார்க்கணும் சார். இத 2யும் அனலைஸ் பண்ணி, ஜாதக கட்டங்கள்ல ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கு. தசாபுத்தி எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே மெதுவா ஓகே தான் அப்படின்னா, 100% 7:30 சனியில கல்யாணம் பண்ணி குடுக்கலாம். எந்த தப்பும் வராது. இப்ப 7:30 சனி நடக்குதுன்னு வைங்க, ஒரு பொண்ணுக்கு கேது திசையோ, செவ்வா திசையோ, ராகு திசையோ, சனி திசையோ, சூரிய திசையோ இந்த 5 திசையில ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா சிக்கல குடுக்கும். அப்பத்தான் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கண்ண மறைக்கும். நல்ல மாப்பிள்ளைன்னு கொண்டு வந்து கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. பார்த்தா ஏற்கனவே ஒரு கல்யாணமானவரா இருப்பாரு. இல்ல வேலைக்கே போகாதவரா இருப்பாரு. இல்ல படிப்ப மறைச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஒ ஏன்னா 7:30 காலங்கள்ல நம்ம அவமானப்படணும், பாதிக்கப்படணுங்கிறது தான் கர்மா தியரி. அதுக்கு தகுந்த வேலைய தான் அந்த கிரகம் செய்யப் போகுது. உங்களுடைய விழிப்புணர்வு இங்க அவசியம். நீங்க அவேர்னஸா அடுத்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா தப்பு நடக்காது. ஒரு தடவைக்கு 2 தடவ பார்த்து பண்ணுங்க. பேச்சுவார்த்தை அப்படித்தான். மாப்பிள்ளை வீடு, பொண்ணு வீடும் பேசும்போது டே 1ல இருந்து கரெக்ட்டா பேசிட்டு வந்துக்குங்க. எந்த தப்பும் வராது சார்.